தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் தோல்வி. தமிழ்நாட்டில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் தோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அவிநாசி தொகுதியில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் எல் முருகன் தோல்வியடைந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு இவர் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். பாஜக 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இதன் காரணமாக அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்பொழுது மீண்டும் அவிநாசி தொகுதியில் எல் முருகன் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். எல் முருகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவர் வைத்து வரும் அமைச்சர் பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டது. தற்பொழுது எல் முருகன் தோல்வியடைந்துள்ளார். அவர் மத்திய அமைச்சர் பதவியில் தொடர்வாரா என்பது கேள்விக்குறி. அல்லது அவருக்கு பதிலாக அண்ணாமலை நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தற்பொழுது பாஜக தமிழ்நாட்டில் படுதோல்வியை சந்தித்துள்ளது. கடந்த முறை போட்டியிட்ட தோல்வியை விட இந்த முறை படுதோல்வியை சந்தித்தது. இதற்கு காரணம் அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுதான் காரணம். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தவரை கட்சி நன்றாக செயல்பட்டது. அண்ணாமலையை மாற்றிய பின்பு கட்சி செயலிலிருந்து விட்டது. தற்பொழுது பாஜக படுதோல்வியை சந்தித்துள்ளது. பாஜக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவிநாசி தொகுதியில் தோற்றுப்போனார்.